திருவள்ளூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மப்பேடு காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். திருவள்ளூர் பேரம்பாக்கத்தில் இரவில் 3 பேர் சாலையோரம் பேசிக் கொண்டிருந்தபோது பைக்கில் வந்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பாலாஜி, விவரங்களை தொடரலாம். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்தி நகர் பகுதியில் நேற்று நள்ளிரவில் 3 பேர் மீது நாட்டு வெடி குண்டு வீசப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். பேரம்பாக்கம் காந்தி நகர் பகுதியில் முகேஷ், தீபன், ஜாவித் ஆகிய 3 பேரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அப்போது அங்கு திடீரென அங்கே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டுகளை அவர்கள் மீது வீசியதில் முகேஷ் என்ற நபர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்தார். மேலும் இந்த கும்பல் மற்ற இருவரையும் கத்தியால் வெட்டியதில் படுகாயமடைந்தனர். தீபன் என்பவர் கையில் வெடிகுண்டு பட்டதில் கை தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றொருவருக்கு தலையில் வெட்டு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனை வரும் வழியில் முகேஷ் என்பவர் உயிரிழந்தார். மற்ற 2 பேருக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மப்பேடு காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆகாஷின் கூட்டாளிகளான 5 பேரை தற்போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை சம்பவமானது, அதாவது நாட்டு வெடிகுண்டு வீசி நடைபெற்ற இந்த கொலை சம்பவமானது எதற்கு காரணம் என்ன என்ற தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வரப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.